திமுக அம்மா அணியைச் சேர்ந்த அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் தொலைபேசி அழைப்பில் இருக்கிறார். அம்மா வணக்கம். திரு ஆறுகுட்டி அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அணியோடு இனிமேல் இணைந்து செயல்பட போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு செல்ல போகிறீர்களா என்ற கேள்விக்கு கூட அவர் மக்களிடம் கலந்தாலோசிக்க போவதாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தொகுதி மக்கள்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவோட எங்கள் அம்மா அணிக்கு வருவார்னு நினைக்கிறோம். நாங்க இன்னொன்னு சொல்லிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமா, திரு ஆறுகுட்டி அவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் சரி, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி சார் அவர்களும் சரி சொல்வது என்னன்னா, எல்லாரும் இணையணும். நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்யற கடமை அதான். இப்ப பிரிந்து கிடக்கிற இந்த அணிகள் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மக்களிடத்தில் நாம் செய்ய வேண்டிய அம்மாவுடைய அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில இன்னைக்கு திரு ஆறுகுட்டி வருவதை போல் எதிர்காலத்தில் எல்லாருமே இங்க வந்து இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இல்ல, இப்ப திரு ஆறுகுட்டி அவர்கள் இன்னும் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்கல. தற்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியோடு நான் இணைந்து செயல்பட போவதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப இவரை போல மற்ற எம்எல்ஏக்களும் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது அணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லாரும் ஒருங்கிணைங்க வேணுங்கிறதானே எங்களுடைய விருப்பமே, எங்க அம்மா அணியோட விருப்பமே. எல்லாரும் ஒண்ணு சேரணுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இந்தியாவில மூன்றாவது மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கம் இன்னைக்கு பிளவுபட்டிருக்கனால இந்த நிலவர குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு என்னன்னா, நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கழகத்திற்காக தன் உயிரை கொடுத்த புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி வளர்த்த இந்த இயக்கத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குன்னா, இந்த இயக்கம் மறுபடியும் ஒன்றுபடணும். அதத்தான் சின்னம்மா அவர்களும் சொல்றாங்க, டிடிவி சார் அவர்களும் சொல்றது அதான், ஒன்றுபட வேண்டும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க. திரு ஆறுகுட்டி மட்டுமல்ல எல்லாருமே இங்க வந்து இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய ஆசை எல்லாமே. திரு ஆறுகுட்டி அவர்கள் நல்ல முடிவை தெரிவிப்பார்னு நம்பிக்கிறோம். திரு ஆறுகுட்டியினுடைய அதிருப்தியின் மூலமாக இந்த இரண்டு அணிகளையும் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது அதற்கான முயற்சிகள் இன்னும் விரைவு பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ சகோதரர் எஸ்.பி. சாமிநாதன் பேசுனது கூட ஒண்ணு கேட்டேன். திரு ஆறுகுட்டியோட ஈகோங்கிறாரு. நாங்க கேட்கறது என்னன்னா, ஈகோவே வேண்டாம். இது நம்மளுடைய இயக்கம், நம்மளுடைய கட்சி, நம்ம அம்மாவும் தலைவர் உருவாக்கிய இயக்கம். இதுல நமக்குள்ள ஈகோவே தேவையில்லை. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஈகோவை விட்டாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். ஆகவே திரு ஆறுகுட்டி அவர்களை போல எல்லாருமே இதை யோசித்து எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் என்பதுன்னு சொல்லும் போது திரு ஆறுகுட்டி அவர்கள் தன்னுடைய வெளிப்பாட்டை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மற்றவங்களும் சொல்லுவாங்கிறத எதிர்பார்க்கிறோம். நன்றி CR சரஸ்வதி அம்மா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.